என் தங்கமே, ஆடி அமாவாசை முடிவதற்குள்ளாக இந்த கருப்பன் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிடு. கதை முடிந்த ஒருவரின் வாழ்க்கை மீண்டும் தொடங்கப் போகிறது. என்னவென்று தெரிந்தால் என் பிள்ளை, நீ நிச்சயமாக மனதில் ஒரு எண்ணத்தை தெரிந்து கொள்வாய். ஒன்று மகிழ்ச்சி அடைவாய் அல்லது துக்கமடைவாய். இரண்டில் ஒன்று நடந்தே தீரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கிறேன். கருப்பன் உனக்காக வேண்டி சொல்ல நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இது உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிகழ்வை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் உனக்கு தருகின்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு இனி என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை தனக்கான ஒன்றை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கிறாய். ஆடி அமாவாசை நாள் என்றதும் இந்த நாளில் இறந்து போனவர்களுக்கு திதியும் தர்ப்பணங்களும் கொடுத்து கொண்டிருக்கும் நேரம் உன் கருப்பன் சில விஷயங்களை உனக்கு சொல்ல வேண்டும். மாண்டவர், அதாவது இந்த உலகத்தை விட்டு சென்ற ஒருவர் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறார். மீண்டும் இவர் எழப்போகிறார் என்ற ஒரு செய்தியோடு இந்த கருப்பன் வந்திருக்கிறேன். அப்படி வரப்போகின்றவர் நல்லவரா கெட்டவரா? மீண்டும் அவர் இங்கே வருவதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே செய்த கெடுதலை மீண்டும் தொடரப்போகிறாரா? நரகத்தில் இருக்கின்ற ஒரு தீய ஆத்மாவாக அது இருக்குமா அல்லது சொர்க்கத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல ஆத்மாவாக இருக்குமா என்பது போன்ற பல கேள்விகள் உனக்குள் எழுந்து விட்டது. இந்த கருப்பன் உனக்கு அதை சொல்ல வந்திருக்கின்றேன். நரகத்திலிருந்து வருகின்ற ஒரு ஆத்மாதான் என்று அப்பன் இப்பொழுது ஆணித்தரமாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன். ஒரு ஆத்மா நரகத்திற்கு செல்கிறது என்றால் அது எத்தனை தவறுகளை செய்திருந்தால் நரகத்தை நோக்கிய பயணம் அந்த ஆத்மாவிற்கு கிடைத்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நரகத்தை நோக்கி சென்ற அந்த ஆத்மா மீண்டும் இங்கு வரும் பொழுது ஆத்மாவாகவே வந்து சென்று விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் மீண்டும் ஒரு புதிய உயிராக இங்கே பிறப்பெடுக்கும் என்றால் நிச்சயமாக அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த கருப்பன் சர்வசாதாரணமாக எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வரவில்லை. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். கருப்பன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு இந்த வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு சரியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் சோதனைகளும் ஒவ்வொன்றாக என் பிள்ளையை விட்டு விலகி என் குழந்தைக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரத்தில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்றால் யாராலும் அதனை தவிர்க்க முடியாது. யாராலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஒவ்வொன்றாக உனக்கு நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னோடு உனக்கு வேண்டிய பல விஷயங்களும் நிச்சயமாக சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான முறையில் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் எந்த காலமும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இனி உனக்கு சரியாக நடத்தப்படும் என்பதனை நீ மறக்காதே. சரியாக உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறக்காதே. நல்லதுதான் வேண்டும் என்று என் குழந்தை யோசிக்கும் இந்த நேரம் கருப்பன் இது போன்ற ஒரு செய்தியை கொண்டு வந்து உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் இதை நீ கவனமாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணமில்லாமல்
உன் வாழ்க்கையில் கருப்பன் எதையும் நடத்துவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாலும் தெரிந்து கொண்டாலும் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு பயணிக்கும் இந்த நாட்களை நீ எப்பொழுதும் போல சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் என் பிள்ளை எதையுமே நீ கைவிடாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் என்னவென்று தெரியப்படுத்துவதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நடக்கும் நிகழ்வுகளோடு இனி உன்னை தேடி வரும் விஷயங்களோடு இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கும் அத்தனையையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? சத்தமின்றி உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. தெரிந்தவர்கள் வெளியில் சொல்லாமல் அதை மறைத்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எத்தனை விஷயங்கள் இதுபோல நடந்திருக்கிறது என்பதனை சற்று ஆழமாக நீ சிந்தித்து பார். உன்னால் தெரிந்து கொள்ளவே முடியாதபடிக்கு பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்திருந்த பொழுதெல்லாமும் ஒரு உதவி உனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. இந்த உதவியை செய்தவர் யார் என்று உனக்கே தெரியாது. அந்த அளவிற்கு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இது எப்படி சாத்தியம் கருப்பா என்று நீ கேட்கிறாயா? உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இப்பொழுது ஒருவரை பற்றி பலவிதமான கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கலாம். நீ என்றோ ஒருவரிடம் நல்லபடியாக பேசி இருக்கலாம், அல்லது ஒரு ஆபத்தில் அவருக்கு ஒரு உதவி செய்திருக்கலாம். ஆனால் நீ மறந்து போயிருக்கலாம். உனக்கு ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லோரும் உன்னை கை நீட்டி தவறு என்று சொன்ன பொழுதும், மறைமுகமாக மற்றவர்களிடம் உன்னை பற்றி தவறான செய்திகளை சொன்ன பொழுதும், எங்கோ இருந்த இவர், எங்கோ இருக்கின்ற இவர், உன்னால் உதவியை பெற்ற இவர் அந்த நன்றி மறக்காமல் உனக்கான நல்வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். அவரினுடைய உதவியால் அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த விஷயம், உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் அந்த விஷயம் நடந்திருக்கலாம். உடன் இருப்பவர்கள், நீ நம்பியவர்கள் உனக்கு உதவி செய்யவில்லை. ஆனாலும் எப்படி நமக்கு நாம் நினைத்தது நடந்தது என்று நீ கேட்பாய் அல்லவா? நீ யோசிப்பாய் அல்லவா? அதைத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன். இதுபோன்று யாரோ முகம் தெரியாத சில நபர்களால் கூட உனக்கு நல்லது நடக்கலாம். இதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளை, நீ இதையெல்லாமும் கவனமாக உணர்ந்து விட்டாலே அது போதும். எங்காவது மறைமுகமான சில உதவிகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் நின்று நான் பேசும் விஷயங்களும், உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற உண்மைகளும் இனி எப்பொழுதும் போல இந்த கருப்பனின் அருளால் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி பல நல்ல விஷயங்களை உனக்கு உருவாக்கி தருவதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் எதுவும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் சொல்வது போல மறைமுகமான பல உதவிகள் உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ செய்திருக்கின்ற காரியங்கள் சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளோடு உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான சோதனைகளோடு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. உனக்காகவே நான் வந்திருக்கிறேன் என்பதனை இனி நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு
இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் உனக்கான ஒட்டுமொத்த தேவைகளையும் ஒரு சேர உனக்கு கொடுப்பதாகும். நல்லவர்களை அடையாளப்படுத்த தெரிந்த கருப்பனுக்கு தீயவர்களை அடையாளப்படுத்த தெரியும். நல்லவர்களை காண்பிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளையின் மனது தீயவர்களையும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்றுதான் அப்பன் உன்னிடத்தில் கேட்டு நிற்கிறேன். எதுவுமே சரியில்லை என்று சொல்லி நாம் கலங்கி நிற்பதை தாண்டி சரியான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள பழக வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் செய்த தவறுகளை உணர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? எத்தனையோ மனிதர்கள் தான் செய்த தவறை உணர்ந்து புரிந்து இங்கு மீண்டு வந்திருக்கிறார்கள். சில மனிதர்கள் வேண்டும் என்றே தவறை செய்திருக்க மாட்டார்கள். சூழ்நிலை காரணமாக, கட்டாயத்தின் காரணமாக சில தவறுகளை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவர்கள் செய்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் சில துன்பங்களை தந்திருக்கும். யாராவது ஒருவரால் இது போன்ற ஒரு துன்பம் வரும் பொழுது நாம் சட்டென்று என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இவர்களுக்கெல்லாமும் ஒரு கெட்ட காலம் வந்து விடாதா என்றுதான் நாம் நினைக்கிறோம். இவர்களுக்கெல்லாமும் ஒரு கெடுதல் நடந்து விடாதா என்றுதான் நாம் யோசிக்கிறோம் அல்லவா? இதுபோலெல்லாமும் நாம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இது போன்றெல்லாமும் நாம் யோசிப்பதை நிறுத்திவிட்டு உண்மையாகவே அன்று அவர்களுக்கு நாம் எந்த ஒரு சாபத்தையும் கொடுக்காமல் எப்படியும் இருக்கட்டும் என்று நாம் நினைத்திருந்தோமானால் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன்களை அவர்களுக்கு தெய்வம் கொடுக்கும் என்று நாம் நினைத்திருந்தோமானால் இன்று இவர்களுக்கு இந்த நரக வாழ்க்கை நிச்சயமாக கிடைத்திருக்காது. இந்த நரக வாழ்க்கையை நிச்சயமாக இவர்கள் அனுபவித்திருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. நமக்கு கிடைத்த சில துன்பங்கள் தான் இதுபோல நம்மை மாற்றிவிட்டது என்பது உண்மை அல்லவா? இதையெல்லாமும் நாம் தெரிந்தும் புரிந்தும் கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நாம் முழுக்க எந்த விஷயங்களையும் என்னவென்று உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வது போல உனக்கே என்று நான் சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க இனி தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களும் நான் வருகின்ற இந்த நேரங்களும் உன்னை சுற்றி வரும் தீமைகளை செய்த மனிதர்களை எல்லாமும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி உனக்கான நன்மைகள் செய்யக்கூடிய சில மனிதர்களை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் தெரியாமல் செய்த ஒரு தவறிற்காக நரகத்திற்கு சென்ற ஒரு ஆத்மா தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த தவறுக்காக அந்த ஆத்மா அங்கே வருந்திக் கொண்டிருக்கிறது. தான் செய்த விஷயத்திற்காக அந்த ஆத்மா அங்கே கலங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாமும் நாம் முழுக்க யோசித்து இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாமும் சிந்தித்து நாம் சரியாக எதையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களோடு இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். ஆடி அமாவாசையில் அந்த ஆத்மாவானது அங்கே மன்னிப்பை கேட்டு இங்கே வருகின்ற இந்த நேரம் இந்த ஆத்மாவை மன்னிக்கும் நிலையில் என் பிள்ளை
நீயும் இருப்பாய் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு மறுபிறவி கிடைக்கும். அவர்கள் செய்த தவறை எல்லாமும் திருத்திக் கொள்ளும்படி அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. எல்லாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாறத்தான் போகிறது. எல்லோரும் கடைசி வரையிலும் இங்கு இருக்கப் போகிறோம் என்பதில் அர்த்தம் அல்ல. அப்படித்தான் வாழப்போகிறோம் என்பதும் நிச்சயம் அல்ல. நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால், இவை ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக தெரிந்து கொண்டோமானால், நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு தெரிய வரும் அல்லவா? உன்னோடு நான் சொல்லும் வார்த்தைகள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இவர்கள் யாரென்று உனக்கு தெரிய வேண்டாம். இவர்கள் எந்த வீட்டிற்கு வருகிறார்கள் என்றும் உனக்கு தெரிய வேண்டாம். உனக்கு தெரிய வேண்டியது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? உன் வீட்டை தேடி வருகின்ற இந்த ஆத்மா யாரென்று நீ தெரிந்து கொள்ளாமலேயே இருக்கட்டும். ஆனால் இன்று நீ ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி, செய்யாமல், அதாவது தெரியாமல் செய்த ஒரு தவறுக்காக நரகத்தை உண்மையிலேயே இவர்கள் அடைந்திருப்பது உண்மை என்றால், மீண்டும் அவர்கள் பிறப்பெடுப்பதற்கு நீ எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. இன்று இந்த கருப்பனுக்கு நீ பதிவிட வேண்டும். எனக்கு சம்மதம் கருப்பா என்று நீ பதிவிட்டால் போதும். என் பிள்ளை, எப்பொழுதுமே வாழ்க்கையில் தவறு செய்தவர்களையே மன்னித்து விடுகின்ற மனப்பக்குவம் கொண்ட என் பிள்ளை, ஒரு தவறை செய்து அதை உணர்ந்து அந்த தவறுக்கு பதிலாக பல பிராயச்சித்தங்கள் செய்து இங்கே இருந்தவர்கள் அந்த செய்த தவறு மிகப்பெரிய தவறு என்பதனால் அதற்கான நரகத்தை அடைந்தவர்கள் மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களுக்கு அந்த பிறப்பை கொடுப்பதில் நமக்கு எந்த ஒரு தலையீடும் இருக்கக்கூடாது. நாம் எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்களையும் செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுடன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அப்பன் சொல்ல நினைக்கும் வார்த்தைகளில் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள். கருப்பன் இருக்க இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்ல சொல்ல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது என்றும் நன்மைக்கு என்று நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இனி உனக்கான வாய்ப்புகள் உன்னை நெருங்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. தேவை என்றும் தெளிவென்றும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி எப்பொழுதும் போல முன்னிறுத்து. முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை. முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் இல்லை. அதனால் ஒவ்வொன்றையும் புரிந்து தெரிந்து நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் இரு. கருப்பன் உனக்கு சொல்ல சொல்ல இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உடன் வரும் காலங்களும் இந்த நேரங்களும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி உனக்கே என்று சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொன்னது போல இந்த ஆத்மாவிற்கு நீ தடை விதிக்காதே. மனதால் கூட இவர்கள் இங்கு இல்லாத நேரத்தில், அவர்கள் நரகத்தில் இருக்கும் நேரத்தில் இவர்களுக்கு இது தேவைதான் என்று நினைக்காதே. பல இடங்களிலும் உண்மைகள் தூங்கி போய் கிடக்கின்றன, பொய்கள் தான் தலை தோங்கி நிற்கின்றன. அதனால் யாரையும் அவ்வளவு சுலபமாக நாம் எடை போட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொன்ன விஷயம் என் பிள்ளைக்கு குழப்பமாக இருக்கலாம். ஆனால்
நிச்சயமாக அந்த ஆத்மா மகிழ்ச்சியடையும். ஆடி அமாவாசையில் அந்த ஆத்மா சந்தோஷமாக இருக்கட்டுமே. என் பிள்ளையே, கலக்கம் கொள்ளாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.